500 ஆண்டுகளுக்கு முன் பூமிக்கடியில் ஒரு நீரியல் அதிசயம். காஞ்சிபுரம் ஐயங்கார்குளம் நடவாவி கிணறு. மாத்தா அஜய்குமார், தலைவர், வாலாஜாபாத் வட்டார வரலாற்று ஆய்வு மையம். தமிழகத்தின் தொண்டை மண்டல பகுதியில் நிலவிய நீர் மேலாண்மை முறைகள் உலகத்தரம் வாய்ந்தவை. அதற்குச் சான்றாக காஞ்சிபுரம் ஐயங்கார்குளம் பகுதியில் அமைந்துள்ள நடவாவி கிணறு இன்றும் ஒரு பொறியியல் அதிசயமாகத் திகழ்கிறது. கட்டடக்கலை, வானியல் மற்றும் நீரியல் நுட்பங்கள் ஒன்றிணைந்த இந்த தளம் 500 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் நிலத்தடி நீர் மேலாண்மையில் எவ்வளவு சிறந்து விளங்கினர் என்பதைக் காட்டுகிறது. திராவிட கட்டடக்கலை வழக்கமாக விண்ணோக்கி உயரும், ஆனால் நடவாவி கிணறு மண்ணோக்கி விரியும் தலைகீழ் கட்டடக்கலை பாணியைக் கொண்டது. மேலிருந்து இக்கிணறு அமைப்பை பார்ப்பதற்கு ஒரு கோயிலின் அடிபாகத்தை அப்படியே தலைகீழாக புதைத்து வைத்தது போன்ற தோற்றத்தை தருகிறது. நுழைவாயிலில் கஜலட்சுமி சிற்பம், யாழி மற்றும் போர்க்குதிரை சிற்பங்கள் என விஜயநகர பேரரசின் கலை நுணுக்கங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இதில் மேலிருந்து கீழ மண்டபத்தை அடைய 27 படிக்கட்டுகள் உள்ளன. இது 27 நட்சத்திரங்களை குறிப்பிடுகிறது. மொத்தமுள்ள 48 படிக்கட்டுகள் ஒரு மண்டலத்தையும் குறிப்பதாக உள்ளது. இது காலத்தையும் இடத்தையும் ஒரு கட்டுமானத்திற்குள் கொண்டுவரும் கட்டடக்கலை தத்துவத்தின் பிரதிபலிப்பு ஆகும். மேல் நோக்கி படியேறுவது போல 27 படிகளில் கீழிறங்கி சென்றால் ஓர் அழகிய மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்தின் மையத்தில் 12 தூண்களுடன் ஒரு சதுர வடிவ கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. தூண்களில் அழகிய வேலைப்பாடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. காலம் பி 16ஆம் நூற்றாண்டு, விஜயநகர காலம். நிர்மாணித்தவர் கோடிகன்னிகாதான லட்சுமி குமார தாத்தாச்சாரியார் ஆவார். நீரியல் மற்றும் நிலத்தடி ஊற்று மேலாண்மை. இந்த கிணற்றின் உண்மையான அதிசயம் அதன் நிலத்தடி ஊற்று மேலாண்மை ஆகும். 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாதா சமுத்திரம் ஏரி ஒரு ரீசார்ஜ் பேசின் ஆகச் செயல்படுகிறது. ஏரியின் நீர்மட்டம் உயரும்போது மண்ணின் ஊடுருவல் காரணமாக நீர் கசிந்து நிலத்தடி நீர் அடுக்கை அடைகிறது. ஏரியிலிருந்து வரும் நீர் மண்ணின் பல்வேறு அடுக்குகளை கடந்து வரும்போது தானாகவே சுத்திகரிக்கப்பட்டு தெளிவான சுத்தமான குடிநீராக கிணற்றில் சேகரிக்கப்படுகிறது. ஏரியின் நீர் அழுத்தமும் கிணற்றின் நீர் மட்டமும் ஒரு துல்லியமான நீரியல் சமநிலையில் இருக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தாத சமுத்திரம் எரியைச் சுற்றி ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 நடவாவி கிணறுகள் அமைத்து நீர்ப்பாசன பாரம்பரிய முறைகளை தாண்டிய விஞ்ஞான அறிவுடன் 500 ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஏரிக்கரைக்கு வெளியில் 2 நடவாவி கிணறுகளும் ஏரிக்கரையை ஒட்டிய இடத்தில் ஒரு நடவாவி கிணறும் இருந்துள்ளது. தற்போது சித்ரா பௌர்ணமி நாளன்று வழிபடப்படும் நடவாவி கிணறு முழுமையாக உள்ளது. மற்றொன்று சிதிலமடைந்து காட்சியளிக்கிறது. 3வது இருந்த தடயமில்லாமல் மறைந்துவிட்டது. நீர்நிலை என்பது நீர் சேமிக்கப்படும் பாத்திரம் என்றால், கசிவு என்பது அந்த பாத்திரத்திற்குள் நீர் நுழையும் அல்லது வெளியேறும் வழியாகும். இந்த இரண்டையும் பயன்படுத்தி எப்போதும் நீர் அறுவடை செய்வதற்கான அட்சய பாத்திரம்தான் இந்த நடவாவி கிணறுகள். இந்த தண்ணீரை ஏற்றம் மூலம் இறைத்து துல்லிய நீர்ப்பாசனம் செயல்பாட்டில் இருந்துள்ளது. கவனிக்க வேண்டிய முக்கியமானது என்னவென்றால், இந்த ஏரிக்கு நீர் உள்ளே வரும் பகுதி மட்டுமே அமைக்கப்பட்டு இருந்தது. நீர் வெளியேற கால்வாய்களே இல்லை. ஆனால் இந்த தாத சமுத்திரம் ஏரியானது நீரை சேமிக்கும் ஏரியாகவும் நடவாவி கிணறுகள் மூலம் நீர் பாசனம் செய்யும் முறையாகவும் இது பயன்பாட்டில் இருந்துள்ளது. ஆச்சரியமான நீர் மேலாண்மையாகும். நடவாவி கிணற்றின் மீது ஏற்றம் அமைக்க பெரிய தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்றத்திலிருந்து இறைக்கப்படும் இடத்தில் கருங்கல் கால்வாய்கள் 2 அமைக்கப்பட்டு அதன் வழித்தொட்டியில் நிரப்பி பின் நீர் கால்வாய்க்கு செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மின் மோட்டார் மற்றும் இயந்திரங்கள் இல்லாத அந்த காலத்தில் இதில் உள்ள ஏற்றத்தை சாதாரணமாக விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் ஒரு ஜோடி மாடுகள் மட்டும் வைத்து இறைக்கும் வகையில் இல்லாமல் பல ஜோடி மாடுகள் அல்லது யானைகள் கொண்டு நீர் இறைக்கும் வகையில் இந்த அமைப்பு உள்ளது. வெப்ப மேலாண்மை. நடவாவி கிணறு ஒரு இயற்கை குளிர்சாதன பெட்டி போலவும் செயல்படுகிறது. இது பூமிக்கு அடியில் அமைந்திருப்பதால் தரைமட்ட வெப்பநிலையை விட இங்கு 5 டிகிரி செல்சியஸ் முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைவாகவே இருக்கிறது. இது கோடை காலத்தின் வெப்பத்திலிருந்து நீரையும் அங்கு தங்கும் பக்தர்களையும் பாதுகாக்க உதவுகிறது. காஞ்சிபுரம் பகுதியில்
சங்ககால மன்னர் தொடர்புடைய திரையநேரி எனப்பட்ட தென்னேரி உருவாக்கப்பட்டதும், காஞ்சிபுரம் அம்பி நீரூற்றுகள் மூலம் காஞ்சிபுரத்திற்கு பாதாள கால்வாய்கள் செயல்பட்டதும், இப்பகுதி முழுவதுமே சத்திரங்களும் தண்ணீர் பந்தல்கள் செயல்பட்டதும், இந்த நடவாவி நீர் மேலாண்மை அதிசயங்களும் தாண்டி இன்னும் நம் முன்னோர்களின் நீர் மேலாண்மையின் புதையல்கள் பல உள்ளன. இதுபோன்ற சான்றுகள் மூலம் காஞ்சி பகுதியே ஒரு நீர் மேலாண்மையில் தொட்டிலாக விளங்கி வந்துள்ளது. இதுபோல செயல்பட்ட சிறந்த தொழில்நுட்பங்களோடு நாம் இணைக்க மறந்துவிட்டதால் இயற்கையோடு இயைந்த பல பயன்களையும் இழந்து வருகிறோம். எனவே சிதிலமடைந்து வரும் 2வது நடவாவி கிணற்றையும் தாதா சமுத்திரம் ஏரியையும் தூர்வாரி பராமரிப்பது எதிர்கால தலைமுறைக்கு இந்த நீர் மேலாண்மை அறிவை கொண்டு சேர்க்க உதவும்.